உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஸோ ஹோம் லோனில் எந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது சார்? ஸோ இஎம்ஐங்கிற அந்த ஒரு ட்ராப்புக்குள்ளே போயிடறாங்க. ஏன்னா அந்த ட்ரீம் கனவை ஃபாஸ்ட் அடையணும், எப்படியாவது நானும் ஒரு வீடு வாங்கிட்டேன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது நம்ம வந்து அது ஓன் ஹவுஸ் இல்லை, அதுக்கு பேங்க்ல இருக்க கடன் தான்ட்டு. வீட்டு வாடகை கொடுக்குற மாதிரியே இஎம்ஐ கட்டிட்டு இருக்க வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த வீடு சொந்தம். இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற சினாரியில் வந்து டவுன் பேமெண்ட்டுக்குமே லோன் வாங்குற ஆளுங்க நம்மளால வந்து பார்க்க முடியும். ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க? சில பேர் லோன் ஜுவல்ல பிளச் பண்ணி டவுன் பேமெண்ட் எடுக்கிறப்ப அதுக்கும் அவங்களுக்கு ஒரு இஎம்ஐ இது வருது. அதை திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ஒரு ட்ரீமை அச்சீவ் பண்ணணும். அந்த பொறுமையே இப்போ இருக்க கிட்ஸுக்கு ஜென்சி 90s கிட்ஸ்லேருந்து இவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. ஹோம் லோனை கவர் பண்ணணும் இன்சூரன்ஸ் மூலிமா, இல்லை பெஸ்ட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர். 1.5 crores ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சிருந்தாருன்னா சம்திங் ஏதாவது ஆச்சுன்னா கூட அவருக்கு ஃபேமிலிக்கு அந்த 1.5 கோடி போகிறப்ப அந்த லைபிலிட்டி 50 lakhs அவங்க அடைச்சிட்டாங்கன்னா மீது 1 crore அவங்க கையில் இருக்கும். அதே அந்த வீட்டில் வந்து அவங்க இருக்க முடியும். இப்போ வந்து ஹோம் லோன் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு எதாவது வழி இருக்கா சார்? இப்போ ஹோம் லோன் எடுக்கும்போது எந்த மாதிரி மிஸ்டேக்லாம் சார் ஜென்ரலாக வந்து பண்ணுறாங்க? அதுக்கு பெட்டர் அவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் தனியாக எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஓன் இன்சூரன்ஸ் இல்லாமல், விச் வில் கவர் த ஹோல் லைபிலிட்டி ஆல்சோ அண்ட் த ஃபேமிலி வில் ஆல்சோ கெட் சம் மணி இன் த ஹேண்ட். மாதம் 3000 ஒரு சிம்பிள் ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டால் 11 months பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 33,000 கைக்கு வந்துடும். அந்த அமௌண்ட் எடுத்து அவர் கட்டுறப்ப டிராஸ்டிக்காக 4 years வந்து அவரோட ஹோம் லோனில் வந்து குறைய போகுது. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சில்வர் ஓ கேபிட்டலுடைய ஃபவுண்டரும் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானருமான உமா மகேஷன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து யாராலுமே வந்து கடன் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வந்து வாழவே முடியாது. ஸோ எல்லாருக்குமே வீடு வாங்கணுன்றது ஒரு பெரிய கனவாகவே இருக்கு. சில பேர் வேலைக்கு சேர்ந்த புதுசில் வீடு வாங்குறாங்க, சில பேர் 40-50 வயதில் கூட வீடு வாங்குறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்போ எல்லாருமே வீடு வாங்கும்போது ஹோம் லோன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க, கண்ணு மூடிட்டு ஹோம் லோன் போட்டுடுறாங்க. ஸோ ஹோம் லோனில் எந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு சார்? பேசிக்காக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரு ட்ரீம் இருக்கும். எல்லா சேலரிட் பீப்புளோ, எம்ப்ளாய்டோ, செல்ஃப் எம்ப்ளாய்டோ, பிஸ்னஸ் மேனோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரீமில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரீமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கணுன்ட்டு. யாருனாலையும் வந்து ஒரு 100% வீட்டுக்கு தேவையான ஃபுல் அமௌண்ட்டையும் போட்டு பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த காலத்தில் சொன்ன மாதிரி கல்யாணத்தை பண்ணிப்பார் வீடு கட்டிப்பாருங்கிற மாதிரி அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஒரு வீடுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கனவாக இருக்குது. ஸோ எல்லோரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பியர் ப்ரெஷர் மாதிரி கூட ஆயிடுச்சு. அவங்க வீடு வாங்கிட்டாங்க, இவங்க வீடு வாங்கிட்டாங்க, நம்ம ரிலேட்டிவ் வாங்கிட்டாங்க, ஸோ நம்மளும் வாங்கி ஆகணுங்கிற ஒரு பியர் ப்ரெஷர் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா சில பேர் கொஞ்சம் அவசரப்படுறாங்க. வேலைக்கு அப்போ தான் சேர்ந்துருப்பாங்க, ஒரு நல்ல நிலையான ஜாப் இருக்காது, அப்போ தான் சேர்ந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு லோனை போட்டு பெரிய அமௌண்ட்டாக லோன் எடுத்து வாங்கிறாங்க. பட் அது நாட் ரைட் ப்ராப்பர்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு செட்டில் ஆகணும், அவங்களுக்கு அந்த ஜாப் ஸ்டெபிலிட்டின்னு கிடைச்ச பிறகு அவங்களால ஒரு அமௌண்ட்டு கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 lakhs வந்து ஒரு வீடு 50 லட்சம் 60 லட்சம் ஒரு வீட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் 30-40% வந்து டவுன் பேமெண்ட்டுக்கு அவங்க சேர்த்து வச்சுட்டு போகிறது பெட்டர். பட் நிறைய சினாரியில் என்ன நடக்குதுன்னா வெறும் 10% ஒரு 15% வந்து அவங்க சேர்த்து வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்து டவுன் பேமெண்ட்டை கொடுத்து உடனே புக் பண்ணிடுறாங்க. ஸோ இஎம்ஐங்கிற அந்த ஒரு ட்ராப்புக்குள்ளே போயிடறாங்க. ஏன்னா அந்த ட்ரீம் கனவை ஃபாஸ்ட் அடையணும், எப்படியாவது நானும் ஒரு வீடு வாங்கிட்டேன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது நம்ம வந்து அது ஓன் ஹவுஸ் இல்லை, அதுக்கு பேங்க்கில் இருக்க கடன் தான்ட்டு. வீட்டு வாடகை கொடுக்குற மாதிரியே இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்க வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த வீடு சொந்தம். 15 வருஷம் 20 வருஷம் லோன் எடுத்திங்கன்னா அதை நீங்கள் கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த வீடு உங்களுக்கு சொந்தம் கிடையாது, பேங்க் பேரில் தான் இருக்கும் பத்திரமே. ஸோ அந்த 20 வருஷம் முடிச்சப்போ தான் நம்ம ஹோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாங்கின உடனே வந்து இன்டீரியருக்கு 5 லட்சம் 10 லட்சம் பயங்கரமாக செலவழிக்கிறாங்க. ஒரு கடன் ட்ராப்புக்குள்ளே புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பெட்டர்னா ஒரு ஃபினான்ஷியல் வந்து அவேர்னஸ் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஒரு அட்லீஸ்ட் வந்து அதை எப்படி ஒரு சேமிக்கிறது கொஞ்சம் நாள் சேர்ந்து வச்சுட்டு 30-40%, ஐடியலி 50% நான் சொல்லுவேன், பட் ரொம்ப பாசிபிலிட்டி இல்லாமல் இருக்குது. 30-40% டவுன் பேமெண்ட்டுக்கு சேர்த்து வச்சுட்டு அந்த அமௌண்ட்டுக்கு அதுக்கப்புறம் சேர்த்து வச்ச பிறகு அதை டவுன் பேமெண்ட் பண்ணி லோன் போகிறது பெட்டர். ஸோ உங்களுக்கு என்ன இஎம்ஐ எந்த டென்யூர் சூஸ் பண்ணுறதும் கரெக்டாக சூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய பேர் ரொம்ப 25 years 30 years மாதிரி போகிறது வந்து இன்னும் யங் ஏஜ் இருக்கவங்களுக்கு 30 years வரைக்கும் சில பேங்க்லலாம் கொடுக்குறாங்க, என்பிஎஃப்சிலையும் சரி பேங்க்லேயும் கொடுக்குறாங்க. பட் ஐடியலி எந்த அளவுக்கு நம்மளால் ஒரு 15-20 yearsக்குள்ள
லோனை வச்சுக்கிறது பெட்டர். 20-25 இயர்ஸ் மேக்ஸிமம். ஏன்னா போக போக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருஷம் நம்ம கடனை கட்டிகிட்டே இருக்கிறது. ஸோ ஏன்னா எவ்ரி இயர் எல்லோரும் ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒர்க்கில் இருக்கீங்கன்னா 5%, 10% எவ்ரி இயர் இன்க்ரிமெண்ட் இருக்கா, அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நம்ம வந்து ஹோம் லோன் அடைக்கிறதுக்கு பார்க்கறதுக்கான வேலையை பார்க்கணும். இது பேசிக்காக இதாகணும். அது மேடம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த டவுன் பேமெண்ட் கட்டுறதுக்கே வந்து 40% ஆச்சும் கட்டணும், நிறைய பேர் வந்து கட்டுறதில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கிற சினாரியில் வந்து டவுன் பேமெண்ட்டுக்குமே லோன் வாங்குற ஆளுங்க நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஆமாம் ஆமாம். ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, எல்லோரும் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி டவுன் பேமெண்ட்டுக்கு லோன் பார்க்குறாங்க. இன்னொரு அல்டர்னேட்டிவ் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தப்ப ஜுவல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டோட அப்ரிஷியேஷன் நல்லா இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, இதர் சில பேர் செல் பண்ணிடுறாங்க, இல்லை வந்து அதை பிளச் பண்ணி அதை டவுன் பேமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கும் ஒரு இஎம்ஐ ட்ராப்பு. சில பேர் லோன் ஜுவல்ல பிளச் பண்ணி டவுன் பேமெண்ட் எடுக்கிறப்ப அதுக்கும் அவங்களுக்கு ஒரு இஎம்ஐ ஸ்டெப்பில் இது வருது. அதை திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ஒரு ட்ரீமை அச்சீவ் பண்ணணும். அந்த பொறுமையே இப்போ இருக்க கிட்ஸுக்கு ஜென்சி 90s கிட்ஸ்லேருந்து இவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. இதே இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 40s, 45, 50s தான் வந்து ஓரளவுக்கு நல்லா சேர்த்து வச்சுட்டு, பொறுமையாக இருக்கவங்க சேர்த்து வச்சுட்டு ஒரு 50% சேர்த்து வச்சு மீதி 50% லோன் போகிறாங்க. அதை 10-15 இயர்ஸ், ஏன்னா அவங்க ஒரு ஸ்டெபிலிட்டி வந்துடும். 45 இயர்ஸில் 40 இயர்ஸ் ஒருத்தர் வரவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சீனியர் பொசிஷன் வந்திருப்பார். அவர் ஒரு கெப்பாசிட்டி வந்திருக்கும், சேவிங் கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு கரெக்டாக என்னால் வந்து இஎம்ஐக்கு பண்ண முடியும், என்னோடய மீத லோன்ஸுக்கு எவ்வளோ என்னால் சேவ் பண்ண முடியும், என்னோடய ஃபேமிலியோட கமிட்மெண்ட்ஸுக்கு எவ்வளோன்னு ஒரு ப்ராப்பரான அவருக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வரும். ஒரு 35 to 40 இருக்கவங்களுக்கு தான். யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாஸ்ட்டாக எடுக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஒரு டெட் ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க கடன் இதுக்குள்ள. ஸோ இதை வந்து கொஞ்சமாக ஸ்லோவாக அவங்க வந்து அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும். பேசிக்காகவே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நாங்கள் என்ன சொல்ல தெரியுமா, ஒரு ஹோம் லோன் போனீங்கன்னா அந்த ஹோம் லோனை கவர் பண்ணணும் இன்சூரன்ஸ் மூலிமா. இல்லை பெஸ்ட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது பெட்ரு. அதை சிம்பிளாக நாங்கள் என்ன சொல்லுவோம், எவ்வளோ கடன் இருக்கோ லைபிலிட்டி ப்ளஸ் டோட்டல் இன்கம் அவருக்கு ஒரு 10 lakhs ஒருத்தர் ஏர்ன் பண்ணுறாருன்னா இன்ட்டு 10 times பார்த்தீங்கன்னா 10 lakh into 10 times 1 crore ப்ளஸ் அந்த 1 crore ஈக்குவல் டு எவ்வளோனா 1.5 crore. அவர் கடன் வந்து இப்போ ஒரு 40 lakhs ஹோம் லோன் வச்சுருக்காரு, ஒரு 5 lakh வந்து பர்சனல் லோனு, 5 lakh வந்து கார் லோன் இருக்குன்னா டோட்டல் 50 lakhs அவர் லைபிலிட்டி இருக்குது கடன். ஒரு 30 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 50 lakhs கடன் வச்சுருக்காரு. அப்போ சம்திங் ஹேப்பன்ஸ் டு ஹிம், அவருக்கு ஏதாவது அவர் தான் பிரெட் வினர் ஆஃப் த ஃபேமிலி, கடன் இல்லாமல் இருக்குன்னு பார்க்குற நேரத்தில், ஆனால் அவர் வச்சுருக்க நேரத்தில் அவருக்கு எதாவது ஆச்சுன்னா அவங்க ஃபேமிலி பேர்டன் மாட்டிக்குவாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன சொல்லணும்னா, அந்த ப்ராப்பர் ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லைபிலிட்டியை கவர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அந்த 50 lakhs ப்ளஸ் ஒரு 1 crore 1.5 crores ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுருந்தாருன்னா சம்திங் எதாவது ஆச்சுன்னா கூட அவருக்கு ஃபேமிலிக்கு அந்த 1.5 கோடி போகிறப்ப அந்த லைபிலிட்டி 50 lakhs அவங்க அடைச்சிட்டாங்கன்னா மீது 1 crore அவங்க கையில் இருக்கும். அதை வச்சு அவங்க ஒரு பேசிக் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் 7% போட்டால் கூட தே கேன் லிவ் த சிமிலர் லைஃப் ஸ்டைல். அதே அந்த வீட்டில் வந்து அவங்க இருக்க முடியும், பசங்க அதே ஸ்கூலுக்கு போக முடியும். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம ரெடி பண்ணிக்கணும். கடன் வாங்குறது முக்கியம் இல்லை, பட் அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, நம்ம இன்கம்மை ப்ரொடெக்ட் பண்ணணும், லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடெக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் மேண்டேட்டாக ஒரு ஃபேமிலிக்கு தேவை அப்பார்ட் ஃப்ரம் த கார்ப்பரேட். ஏன்னா இப்போ ஒரு திடீர்னு ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல்னால் 2-3 lakhs பில் வருதுன்னா அதுக்கு அவங்க இன்னொரு லோனோ இல்லை எக்ஸிஸ்டிங் சேவிங்ஸை ஃபுல்லாக டிப்ளீட் பண்ணி அவங்க வந்து அதில் போய் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அவங்களால வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு ஏற்கனவே ஒரு கடனில் இருப்பாங்க, ஹோம் லோனு மற்ற லோன், இன்னொரு கடன் போகாமல் இருக்கணும். ஸோ ஸ்டெபிலிட்டி ஒரு இதெல்லாம் வந்து பேசிக் நெசசிட்டியை வச்சுட்டு ஒரு 3 to 6 monthsோட சர்ப்ளஸ் எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் மாதிரி வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஹோம் லோன் இந்த மாதிரி போகிறது, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் செகண்டரி. ஓகே. இந்த ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்த பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஹோம் லோனுக்கு என்ன போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். மீது எக்ஸஸ் அமௌண்ட் இருக்குது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி, அவங்களுக்கு தேவையான கோல்டு ஃபண்ட்ஸோ சிட் ஃபண்ட்ஸோ தே கேன் இன்வெஸ்ட் அக்கார்டிங்லி. இதுதான் பேசிக். இது இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ யங்ஸ்டர்ஸ்க்குலாம் அந்த 30 yearsலாம் கூட அந்த ஹோம் லோன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து நிம்மதியாக ஒரு வீடு கட்டுற வீடு வந்து எமோஷன் கூட கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ வீட்டில் கட்டணும் அப்படி நிம்மதியாக வாழணுன்றதுக்காக இப்போ 30 years அந்த லோன் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஒரு 20 வருஷத்துலேயே உங்களுக்கு வேலை போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஸோ எமோஷ்னலி வந்து இது ரொம்ப கரெக்டாக ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு கிளைண்ட் கூட நாங்கள் அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறப்பே வந்து வி லைக் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன லைபிலிட்டி இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, அது எப்படி அடைக்க போகிறீங்க.
ஸோ மற்றவங்க எல்லோரும் சொல்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ எஸ்ஐபிலையோ பண்ணி வந்து உங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து இவ்வளோ அமௌண்ட் வரும் 12% 15% காம்பவுண்ட் ஆகி பெரிய அமௌண்ட்டை வந்து மொத்தமாக அடைச்சிக்கலான்னு சொல்கிறாங்க சில பேர். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை உண்மையை சொல்ல போனால். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம கடனை இல்லாத வாழ்க்கை வாழ்கிறோமோ அந்த நிம்மதி தான் பெருசு. உங்களுக்கு 15% 20% ரிட்டர்ன்ஸோட கடனை நான் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஒரு கடன் இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பெரிய அமௌண்ட்டு. ஸோ ஃபஸ்ட் நான் என்னோட இது சொல்கிறது வந்து என்ன தெரியுமா, என் கிளைண்ட்ஸ்க்கு வந்து அதை எவ்வளோ சீக்கிரம் கடனை முடிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பார்க்கணும். ஸோ அப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு 40 lakhs ஒருத்தர் வந்து லோன் வச்சுருக்காரு, ஹோம் லோன். 7.5% இன்ட்ரெஸ்ட்டில் வச்சுருக்காருன்னா ஆவரேஜாக 32,000 அது வந்து அவருக்கு இஎம்ஐ இருக்கும். ஸோ ஒரு அந்த மாதம் ஒரு இஎம்ஐ 12 months 32,000 பே பண்ண போகிறாரு. 13th month சேம் அந்த 32,000 வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணாலே லோன் 10 to years இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 4 years டிராஸ்டிக்காக டவுன் ஆகும். ஏன்னா பேசிக்காக ஃபஸ்ட்டு 10 yearsல பார்த்தீங்கன்னா ப்ரடாமெண்ட்டாக அவங்க இன்ட்ரெஸ்ட் பேங்க் எல்லாம் எடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு 5 years 7 yearsல பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டாக தான் போகும். அவங்க பிரின்சிபலில் வெரி ஸ்மால் அமௌண்ட் தான் போகுது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷம் கழித்து இந்த டோட்டலாக எடுத்து போய் க்ளோஸ் பண்ண போகிறீங்கிறாங்க ரீபேமெண்ட்டை. அது தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் க்ளோசிங் இட்ல. உங்கள் இன்ட்ரெஸ்ட் வட்டி ஃபுல்லாக எடுத்துட்டான். 40 லட்ச ரூபாய்க்கு லோனுக்கு நீங்கள் 20 வருஷம் போனீங்கன்னா நீங்கள் கட்ட போகிற அமௌண்ட்டு 37 lakhs, ஆல்மோஸ்ட் டபுள். 80 lakhs நீங்கள் வந்து கட்ட போகிறீங்க 40 லட்சம் லோனுக்கு 20 வருஷம் பே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா. அதை ரெக்கவர் பண்ணலாம் எஸ்ஐபி மூலியமான சஜஷன் சொல்லலாம். பட் ஐடியலி நம்ம வந்து அதை ஃபாஸ்ட்டாக முடிக்கிறது would be better. அதுக்கு என்ன ஆப்ஷன் தான் பார்க்கணும். ஸோ 13th month வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு ஒரு இஎம்ஐயை வந்து எக்ஸ்ட்ரா அந்த இயருக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா 4 years வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும், 16 years கொண்டு வர முடியும். ஸோ அப்புறம் செகண்ட் இயரில் ஸ்லோவாக உங்களோட இன்க்ரிமெண்ட் வருது பாருங்களா. எவ்ரி இயர் நம்மளுக்கு 5% to 7% இன்க்ரிமெண்ட் கிடைக்குதுன்னா அந்த அமௌண்ட்டு அதை வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு பார்ட் பேமெண்ட்டாக வந்து பண்ணுறது பெட்டர். அப்படி பண்ணிகிட்டே வரப்போ 7% எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், 7.5% ஒருத்தர் வந்து எவ்ரி இயர் எக்ஸ்ட்ராவும் பே பண்ணார்னா அப்பார்ட் ஃப்ரம் திஸ்னா they can drastically bring down the 20-year loan to a 10-year loan. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக 10 yearsல ஹோம் லோனை முடிச்சுட்டு ஸோ 30 yearல இருக்கிற ஒரு 40 yearsல லோன் முடிச்சுன்னா கடன் இல்லாமல் அப்புறம் நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட்டை எக்ஸஸாக உங்களோட அப்போ உங்களோட இன்கம் கூடி இருக்கும். செகண்ட் வந்து அந்த 40sல வந்து மிட் லைஃப் க்ரைசிஸ் ஆரம்பிக்கும். ஜாப் வந்து அன்ஸ்டெபிலிட்டிஸ் எல்லாத்தில் வரலாம். பட் அந்த டைமில் ஒரு அட்லீஸ்ட் கடன் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். அப்போ நான் வந்து வெறும் லோனு மட்டும் அடிச்சு வர சொல்ல, மற்ற கூடயும் எஸ்ஐபிஸு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ கோல்டு அந்த மாதிரி எல்லா அசட் கிளாஸும் டைவர்சிஃபை பண்ண போகிறோம். பட் ப்ரைமரி திங் இஸ் டு க்ளோஸ் யுவர் லோன் லைபிலிட்டி. ஓகே, இது அடைக்கிறப்ப வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து ஸ்லோவாக நம்ம வந்து சைட் பை சைட் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டே வரணும். இப்போ கையில் அமௌண்ட் இருக்கும், சீக்கிரமாக அந்த லோன் அடைக்க பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இஎம்ஐ லோன் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது? இல்லை மேடம், வேறு ஆப்ஷன் இல்லை. எதர் ஏன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து லோன் அவங்க வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ண போகுது. கடன் வாங்குறாருன்னா அதை வச்சு அவர் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண போகிறாரு. ஸோ அவருக்கு வந்து அது பிரச்சனை இல்லை, கடன் வந்து அவருக்கு வந்து நன்மை தான் பண்ண போகுது. பட் salaried people 50 lakhs கடன் வாங்கினாங்கன்னா 20 வருஷம் கட்டினா 1 கோடியாக கட்ட போகிறாரு. அவருக்கு அதில் பெரிய லாபமே கிடையாது. ஸோ அல்டர்னேட் he has to do. இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா அவங்களோட என்னென்ன அவங்களோட எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து தே ஆர் ஏபிள் டு டூ லாட் ஆஃப் அதர் பிஸ்னஸஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்கம் அவங்களால க்ரியேட் பண்ண முடியுமோ அந்த ஆப்ஷனை வந்து பண்ணிவிட்டு அந்த வர எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து தே கேன் இன்வெஸ்ட். அது வந்து நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸு கோல்டு சிட்ஸு அந்த மாதிரி மற்ற எல்லாத்துலேயும் டைவர்சிஃபை பண்ணி பண்ணுறப்ப வந்து தே கேன் இன்க்ரீஸ் தர் இன்கம். ஏன்னா இப்போ அந்தளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாகவே யூ கேன் ஏர்ன் மோர். ஸோ என்ன அவென்யூஸில் யூ ஆர் ஸ்ட்ராங், அது வந்து எக்ஸ்ட்ரா எப்படி நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அது பார்த்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நம்ம வந்து ஸ்லோவாக நம்மளோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணியே அடுத்து லேடரில் க்ரோ ஆகி கார்பரேட்டில் க்ரோ ஆகிறப்போ ஓரளவுக்கு நல்ல இன்கம் ஜாஸ்தியாக வரப்போகுது. அப்போ வந்து அதை எப்படி வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ண போகிறோம், அதுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் எப்படி கொண்டு வர போகிறோன்னு தான் மெயினாக வந்து ஒரு பிளானிங்கில் வந்து முக்கியமான விஷயம் வேணும். ஓகே, இப்போ ஹோம் லோன் எடுக்கும்போது எந்த மாதிரி மிஸ்டேக்லாம் சார் ஜென்ரலாக வந்து பண்ணுறாங்க? இல்லை ப்ரொடாமெண்ட்டாக தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டெப்பு வந்து கம்மியான டவுன் பேமெண்ட்டை போட்டு போகிறது ஒரு மிஸ்டேக். அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு 30-40% வந்து டவுன் பேமெண்ட் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் வந்து அந்த ஒரு ஹோம் லோனை கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. சில இடத்துல ஹோம் லோன் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் சில இடத்துல என்ன ஆகுதுன்னா இப்போ 20 year 10 yearல பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடாமிட்டாக போகிற இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பாதி இன்சூரன்ஸ் போய் உங்கள் மீத அமௌண்ட்டு என்ன உங்கள் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ நேரத்தில் அது அப்படியே இருக்குது. பட் உங்கள் இன்சூரன்ஸ் எதாவது இருக்கிறப்ப அவர் ஏதாவது தவறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கம்மியான அமௌண்ட்டு தான் யூஆர் எலிஜிபிள் டு அந்த லோன் அடைக்கிறதுக்குமே. ஃபுல் அமௌண்ட்டும் லோன் அடைய மாட்டேங்குது. அதுக்கு பெட்டர் அவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் தனியாக எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஓன் இன்சூரன்ஸ் இல்லாமல், விச் வில் கவர் த ஹோல் liability also and the family will also get some money in their hand. அந்த மாதிரி பார்க்குறது ஒரு பெட்டர் ஐடியா. தேர்ட் ஆப்ஷன் வந்து என்னென்னலாம் வந்து ஒரு ப்ராப்பர் அட்வைஸ் எடுத்துக்கிறது. யார்கிட்டயோ ஒரு கன்சல்டன்ட்டு அட்வைசர்கிட்ட போய் எப்படி என்னோட இந்த லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணுறது, ப்ளஸ் சைட் பை சைட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் வந்து பண்ணணும். ஏன்னா மற்ற கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, கிட்ஸோட ஃபீஸ் கட்டணும், அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அதுவும் வந்து ஒரு ப்ரீ பிளான் பண்ணணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அந்த ஒரு 30,000 மந்த்லி இஎம்ஐ கட்டுறாருன்னா அந்த நான் ஒரு வருஷத்துக்கு அந்த ஒரு மந்தோட இஎம்ஐ வந்து இயர்லி ஒன்ஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ண சொல்கிறேன்ல, அதுக்கு ஒரு ஆர்டி போடலாம். மாதம் 3000 ஒரு சிம்பிள் ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டால் 11 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 33,000 கைக்கு வந்துடும். அந்த அமௌண்ட் எடுத்து அவர் கட்டுறப்ப டிராஸ்டிக்காக 4 இயர்ஸ் வந்து அவரோட ஹோம் லோனில் வந்து குறைய போகுது. சின்ன சின்ன ஃபினான்ஷியல் பிளானிங் தான். இதே மாதிரி அது மாதிரி அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு ஒரு லாங்கர் டேர்முக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே போகணும். இந்த 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் 12 மந்த்ஸுக்குலாம் போகவே கூடாது. 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் மாதிரி தான் லாங் டேர்முக்கு தான் மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ ஷார்ட் டேர்முக்கு வந்து ரெக்கரிங் டெபாசிட் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே சார், ஹோம் லோன் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி மேம், தேங்க்யூ மேம்.